கெத்செமனே தோட்டத்தில் கெஞ்சும் என் ஆண்டவா. கெத்செமனே
இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் மத்தேயு 21 அதிகாரம் 6 வசனம் தொடங்கி 13 வசனம் வரை. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசான்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசான்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆமேன். விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் மொழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ, இதற்கு இணையேதும் வேறில்லையே, இணையேதும் வேறில்லையே. விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக தொலைக்காட்சியின் முன்னே அமர்ந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கிறேன். இன்றைய நாள் கிறிஸ்தவ சிறப்பு நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த நாளை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுவார்கள், அல்லது குருத்து ஞாயிறு என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்திலே பாம் சண்டே என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு போய் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நினைவு கூறுவார்கள். பெரும்பாலும் இந்த நினைவு கூறுதலிலே சிறு பிள்ளைகள் அதிகமாக பங்களிப்பார்கள். ஓய்வு நாட் பாடசாலையில் இருக்கிற பிள்ளைகள்,
இன்றைய நாள் ஆராதனையிலே முன்வந்து பல காரியங்களை செய்து பொதுவாக இந்த ஞாயிறு ஆராதனை சிறுவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு வழிபாடாக அல்லது ஒரு ஆராதனையாக அமையும். இன்றைய நாளில் நடைபெற்ற சம்பவம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நினைவு கூறுகின்ற சம்பவமாக இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் பிள்ளைகள் அதிலே பங்கு பெறுவதனாலே பெற்றோர் வருவார்கள், உறவினர்கள் வருவார்கள், தெரிந்தவர்கள் வருவார்கள். அன்றைய தினம் ஆலய ஆராதனைகளிலே பல பேர் கலந்து கொள்வதற்காக வந்திருப்பார்கள். இன்றைய நாளிலே நடைபெற்ற சம்பவத்தை தான் இன்று வேத பகுதியிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். இயேசு பவனியாக போன சம்பவம். இயேசு ஒரு கழுதையின் மேல் ஏறி பவனியாக போகிறார். போகிற வழியிலே அந்த நாளிலே இருக்கிற மக்கள் ஓலைகளை குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து அவரை வரவேற்று வழிநடத்தி கொண்டு போனார்கள் என்பதுதான் இன்றைய நாளில் நடந்த சம்பவம். ஆனால் இன்று சிந்தனைக்காக நாங்கள் அந்த சம்பவத்தோடு நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு கழுதையின் மேல் பவனியாக வருகிறார். அவரை அழைத்து கொண்டு எல்லோரும் போகிறார்கள். அந்த பவனி அப்படியே நடந்து யூதர்களுடைய ஆலயமான எருசலேம் ஆலயத்திற்கு வருகிறது. இயேசு எருசலேம் ஆலயத்திற்குள்ளே போகிறார். போகின்ற போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த ஆலயத்திற்கு போகின்ற வழியிலே வியாபாரிகள் பலர் இருக்கிறார்கள். அந்த வியாபாரிகள் ஆடுகளை புறாக்களை விற்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணம் மாற்றுதலுக்காக பணம் மாற்றி கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணம் மாற்றி கொடுப்பதென்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். இலங்கைக்கு அல்லது இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்திலே கனேடிய டாலரை கொடுத்து அதை அவர்கள் இந்திய ரூபாயிலே அல்லது இலங்கை ரூபாயிலே அவர்கள் அந்தந்த நாடுகளிலே இருக்கிறவர்களுடைய வங்கி கணக்குகளிலே அவர்கள் முதலீடு செய்வார்கள். அல்லது நாம் கனடாவிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் ஒருவேளை நாங்கள் பேங்க்குக்கு போகலாம் அல்லது பண மாற்று செய்கிற இடத்திலே போய் கனேடிய டாலரை கொடுத்து அந்த நாட்டிற்குரிய பணத்தை மாற்றி எடுத்துக்கொண்டு பிரயாணத்திற்காகவும் நாங்கள் போகலாம். அது அமெரிக்காவாக இருக்கலாம் அல்லது இங்கிலாண்டாக இருக்கலாம் அல்லது பிரான்ஸாக இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு நாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்ற பணம் வித்தியாசமானது. அப்படி ஒரு ஒழுங்குமுறை எருசலேம் ஆலயத்திலே இருந்தது. ஏனென்றால் யூதர்களுடைய ஒழுங்குமுறைப்படி ஆலயத்திலே காணிக்கை செலுத்துகிறவர்கள் யூதர்கள் பயன்படுத்திய பணத்திலே தான் காணிக்கை செலுத்த வேண்டும். ஒருவேளை வைத்துக்கொள்வோம், நம்முடைய ஆலயத்திற்கு வேறொரு நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கலந்து கொள்ள வந்திருந்தால் ஒருவேளை அந்த நாட்டு பணம் தான் அவரிடத்தில் இருக்கும். ஆகவே அந்த பணத்தை அவர் காணிக்கை பையிலே போட்டாலும் கூட அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்வது கிடையாது. ஆனால் யூதர்கள் மிகவும் கண்டிப்பாக இருந்தார்கள். காணிக்கை செலுத்தப்படுவதாக இருந்தால் அது யூத பணத்திலே தான் காணிக்கை செலுத்த வேண்டும். ஆனால் அப்போது யூதர்களை ஆண்டவர்கள் ரோமர்கள். ஆகவே நாளாந்த வாழ்க்கை முறையிலே புழக்கத்தில் இருந்தது யூதர்களுடைய பணம் கிடையாது, அது ரோமர்களுடைய பணம். ஆனால் ரோமர்களுடைய பணம் பயன்பாட்டில் இருந்ததினாலே அதை கொண்டு யூத ஆலயத்திலே காணிக்கையாக போட முடியாது. அதை கொண்டு அதை கொடுத்து பணம் மாற்றுகளிடத்திலே அதை யூத பணமாக மாற்றித்தான் அதை உள்ளே கொண்டு போய் காணிக்கையாக போட முடியும். அதனாலே தான் பணம் மாற்றுகிறவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்து இருந்தார்கள். அதே போல இந்த மிருகங்கள் பறவைகளை விற்கிறவர்கள் இருந்ததற்கும் ஒரு காரணம் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் யூதர்களுடைய வழக்கத்தின்படி தங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அது பாவத்தை பொறுத்தவரையிலே பெரிய பாவம் சிறிய பாவம் எதுவாக இருந்தாலும் அதற்கு தக்கதாக ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ அவர்கள் பலியாக செலுத்துகின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அதனாலே தான் அந்த புறாக்களை விற்கிறவர்கள் அல்லது மிருகங்களை விற்கிறவர்களும் அந்த இடத்திலே இருந்ததற்கு காரணம் இருந்தது. நீங்கள் ஒருவேளை கேட்டால் ஏன்
மிருகம் ஒன்றை பலி செலுத்துவதாக இருந்தால் அவர்கள் வீட்டிலிருந்தே கொண்டு வரலாமே என்று ஒரு கேள்வியை கேட்கலாம். அப்படி இல்லாமல் இருந்ததற்கு காரணம், இப்போது பிரயாணம் பண்ணுவதாக இருந்தால் நாங்கள் காரிலே போவோம், ஏதோ ஒரு வாகனத்திலே போவோம். வாகனத்திலே போவதாக இருந்தால் ஒரு மிருகத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அதை வாகனத்திலே ஏற்றி கொண்டு வரலாம். இப்போதெல்லாம் நாய்கள் பலர் வைத்திருக்கிறார்கள். நாய்களை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போவதை நானும் கண்டிருக்கிறேன், நீங்களும் கண்டிருப்பீர்கள். ஆனால் அப்போது நடந்து தான் வருவார்கள், நீண்ட தூரம் நடந்து வருவார்கள். அப்போது அவர்கள் ஒரு மிருகத்தை பலி செலுத்துவதற்காக கொண்டு வந்தால் நீண்ட தூரம் அவர்கள் அந்த மிருகத்தை நடத்தி கொண்டு வந்தால் அந்த மிருகத்திற்கு ஒரு சிறிய காயம் இருந்தால் கூட அதை பலி செலுத்துவதற்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார். எந்த காயமும் உடலிலே இல்லாத ஒரு மிருகம் கொண்டு வரப்பட வேண்டும். அதனாலே இது தூர இடத்திலிருந்து அந்த மிருகத்தை நடத்தி கொண்டு வந்து ஆலயத்தில் வைத்து இந்த மிருகத்திற்கு ஏதோ ஒரு காயம் இருக்கிறது, அதை பலி செலுத்த முடியாதென்று சொல்வதிலும் பார்க்க, பிரயாணம் பண்ணி வருகின்ற பக்தர்கள் ஆலயத்திலே விற்பதற்காக இருந்த மிருகங்களை வாங்கி பலி செலுத்துவதற்கு பயன்படுத்தினார்கள். இதுதான் அந்த ஆலயத்தில் இருந்த சூழல். இதிலே எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. அப்போது இருந்த தேவைக்கு பதில் கொடுப்பதற்காக செய்யப்பட்டிருந்த ஒரு ஒழுங்குமுறை. ஆனால் இயேசு எல்லோரும் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து அந்த இடத்திற்கு வருகிறார். வந்து காசுக்காரர் பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாக்கள் விற்கிறவர்களுடைய கூடுகளை திறந்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி அங்கிருந்த மக்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இது என்னுடைய ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகை ஆக்கினீர்கள். இதுதான் இயேசு சொன்ன வார்த்தைகள். எதற்காக இயேசு இப்படி சொன்னார்? இந்த குருத்தோலை ஞாயிறிலே, குருத்து ஞாயிறிலே இது எந்த விதத்திலே நமக்கு பொருத்தமானது? அங்கு நடைபெற்ற ஒழுங்குமுறையிலே எந்த தவறும் கிடையாது. இப்படி ஒரு மக்களுக்கு சிரமத்தை உருவாக்காமல், கஷ்டத்தை கொடுக்காமல் ஒரு இலகுவான முறையை ஏற்படுத்தி வைத்ததிலும் எந்த தவறும் கிடையாது. இங்கு ஏற்பட்ட தவறு என்னவென்றால், வியாபாரிகள் ஒவ்வொரு பொறுப்புக்காக நியமிக்கப்பட்ட போது ஒரு மிருகத்தை $100 விற்கிறார் என்று வைத்துக்கொள்வோமே. அந்த மிருகத்தின் விலை $100 பெறுமதியானது. ஆனால் அந்த வியாபாரி அந்த மிருகத்தை $150 விற்றார். அல்லது வைத்துக்கொள்வோம், ரோம நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்து அதை யூத பணமாக மாற்றுவதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் உண்மையாக இப்போது எங்களுக்கு தெரியும், ஒரு பணத்தை அனுப்புகிற போது $1 இலங்கை பெறுமதி என்ன, $1 இந்திய பெறுமதி என்ன, அது முதலே அறிந்துதானே மாற்றுகிறோம். எந்த இடத்திலும் பணத்தை அனுப்ப முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தான் பணத்தை அனுப்பலாம் என்று சொன்னால், வெளியிலே இருக்கின்ற இந்த விலை மதிப்பீட்டிலும் பார்க்க இவர் மிகவும் குறைத்து எங்களிடத்திலே அதிகமாக பணம் வாங்கினால் நாங்கள் என்ன செய்வோம்? அவரை ஏதோ ஒரு வகையிலே திட்டி வயது ஏசி, ஆனால் வேறு வழி இல்லாததினாலே அவர் கூடாக நாங்கள் அனுப்புவோம். இப்போது பலர் வங்கி மூலமாக பணத்தை அனுப்பாமல் வேறு கடைகளிலே போய் தனிப்பட்ட ரீதியில் அனுப்புவதன் காரணம் என்ன? வங்கியிலே கொடுக்கின்ற பெறுமதியிலும் பார்க்க தனிப்பட்ட ரீதியிலே கூட பணம் கிடைக்கிறது என்பதனாலே தான் செய்கிறார்கள். ஆகவே அங்கு பணம் மாற்றுகிறவர்கள் செய்த வேலை நல்ல வேலை, ஆனால் அந்த வேலையை அவர்கள் தவறாக பயன்படுத்தினார்கள். அது வியாபாரிகளாக இருக்கலாம், பணம் மாற்றுகிறவர்களாக இருக்கலாம், அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தினார்கள். இயேசு அதை கண்டித்தார். இது என்னுடைய ஜெப வீடு, இதை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்றினீர்கள். இந்த நாளின் செய்தி நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகிறது. நாங்கள் ஆலயத்திலே போய் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகின்ற போது அந்த வாழ்க்கை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற படித்து கொள்ளுகின்ற காரியங்களை பிரதிபலிக்கிறதா, அல்லது நாங்கள் ஆலயத்திற்குள்ளே வாழுகின்ற விதத்திற்கும் ஆலயத்திற்கு வெளியே வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் இடையே ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா? இதுதான்
இந்த பாடம், இந்த கதை அல்லது இந்த சம்பவம் நமக்கு சொல்லி தருகிறது? ஆண்டவர் நம்மிலே வாசம் பண்ணுகிறார். நாம் எல்லோருக்குள்ளும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்முடைய உள்ளமே ஆண்டவர் வாழுகின்ற ஆலயம் என்று அழகாக வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த ஆலயம் நம்முடைய உள்ளமாக இருந்தால், அந்த உள்ளத்திலே வாசம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகத்தானே இருக்க வேண்டும். ஆகவே அந்த உள்ளத்திலே அவதூறுகளும் பழிச்சொற்களும் கோபமும் துர்ரிச்சைகளும் ஏமாற்றுதல்களும் அவமதித்தலும் நிறைந்திருந்தால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? இது என்னுடைய ஜெப ஆலயம், இதை நீங்கள் ஏன் கள்ளர் குகையாக மாற்றினீர்கள்? இந்த வார்த்தைகள் நம் எல்லோரையும் சிந்தித்து பார்க்க உதவி செய்யும் என்று நம்புகிறேன். ஆமென். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். நான் என்ன மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். நான் என்னும் மாணவத்தால் நாளெல்லாம் வாழ்ந்திருந்தேன். பிறர் வாழ்வை எண்ணாமல் பாதையிலே மயங்கி நின்றேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். மற்றவர்கள் மனம் மகிழ வல்லவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். மற்றவர்கள் மனம் மகிழ வல்லவனே நீ மரித்தாய். மற்றவர்கள் மனம் நோக மதியிழந்து நான் இருந்தேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். இன்றே என்னை அர்ப்பணம் செய்திடுவேன். பிறர் வாழ வேண்டுமெனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். இனி இயேசு தினம் வாழ வேண்டும். உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா. உலகுக்காய் நான் வாழ ஒரு மனது துடிக்கையிலே உள்ளுக்குள் கரைப்பட்ட மறுமனது மறுத்ததையா.
சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். பிறர் வாழ வேண்டும் எனில் நான் சாக வேண்டும். நான் சாக வேண்டும் எனில் அவர் வாழ வேண்டும். எனில் இயேசு தினம் வாழ வேண்டும். எனில்